நம்மளுடைய சிறுபான்மணி மாவட்ட தலைவர், சிறுபான்மணி மாநில செயலாளர், நம்முடைய மாவட்ட பொதுச் செயலாளர், நாங்கள் இங்கே நம்மளுடைய மோடிஜி அவர்களை பார்க்கறதுக்காக மிகுந்த ஆர்வம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் காவல்துறை சில இடத்துல எங்களை மடக்கிறாங்க, ஒரு சில இடங்களில் இது பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தா ஒரு திருவிழா கோலமாக இருக்குது. மோடிஜி அவர்கள் இந்த நாட்டுக்கு எண்ணற்ற பல ஒப்பற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இது அனைவருடைய மனதுக்கும் தெரியும். ஆனால் சில விஷக்கிருமிகள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி பிஜேபி RSS என்பது போல ஒரு போலியான ஒரு பிம்பத்தை இங்கே விதைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, எங்கள் மனசில் புதைத்து விட்டார்கள். அதுதான் உண்மை. இவர் கிறிஸ்தவ நண்பர், நாங்கள் இஸ்லாமியர்கள். இப்படி நாங்கள் எங்களுக்குள்ள எந்த மத பாகுபாடு இல்லாமல் ஒரு அண்ணன் தம்பியா மாமா மச்சானா பழகிட்டு இருக்கோம். தொப்புள் கோடு தான் பழகிட்டு இருக்கோம். ஆனால் முஸ்லீம்களையும் கிறிஸ்டின்களையும் பர்மாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் அனுப்பி விட்டுருன்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை பயன்படுத்தி இந்த நாட்டில் அவங்க திமுக ஆட்சியே இருக்கணும், குடும்ப ஆட்சி பண்ணணும், கடைசி வரைக்கும் அவங்க தான் சம்பாதிக்கணும், ஊரை கொள்ளடிக்கணும், நாட்டை போதை மருந்துக்கு அடிமையாக்கணும், இதை இஸ்லாமில் போடணும். இப்படின்றது தான் இந்த திராவிட மாடலின் முக்கிய கொள்கையாக இருக்குது. தேர்தல் களமே இல்லை இது ஆக்சுவலா. ஏன்னா திமுகவை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. அவங்களுடைய திட்டவட்டமான கொள்ளடிக்கிற கும்பல், ரெண்டாவது பொன்முடி அவர்கள் அதை பற்றி பேசுறது, இது போல் எல்லாமே சொல்லலாம். டிஆர் பாலு கோயில் அடிக்கிறது. இதே எங்கள் முஸ்லீமோடைய மதசாவையோ மசூதியவோ இல்லை கிறிஸ்தவ தேவாலயங்களையோ அவங்கள நாங்கள் அவங்க வீட்டிலேருந்து வெளியே எங்களுடைய சகோதரர்கள் பண்ணிடுவாங்க. எங்களுடைய சகோதரிகளும் அந்த மாதிரி தான். ஆனால் இந்துக்களை ஏமாலையாக நினைக்கிறாங்க. தயவுசெய்து இந்து மத சகோதரிகள் இதை புரிஞ்சுக்கிட்டு திமுகவை புறக்கணிக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம நாட்டு மேலே பற்று இருக்கவங்க கண்டிப்பாக திமுகவை விரும்ப மாட்டாங்க.